தேன் என்பது நேர்மையின் பரிசு. ஒரு பழைய வனத்தில் பல உயிரினங்கள் அமைதியாக வாழ்ந்தன. அந்த வனத்தின் நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு தேனீ கூட்டம் வசித்துக் கொண்டிருந்தது. அந்த தேனீகள் மிகப்பெரிய உழைப்பாளிகள். நாளும் மலர்களைத் தேடி பறந்து சென்று அரிய தேனைச் சேகரித்து அந்த மரத்தில் வைத்துக் கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு சிறிய மான் மிகவும் பசித்து இருந்தது. அது வனத்தில் உணவு தேடி அலைந்தது. அது அந்த மரத்தை நோக்கிப் பார்த்தபோது தேன் சொட்டும் காட்சியை கவனித்தது. அதை ருசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் அதற்குத் தெரியவில்லை தேனீகள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதைப் பற்றி. மான் மரத்தில் ஏற முயன்றது. உடனே தேனீகள் அதனை சுற்றி வந்தன. ஆனால் ஒரு பெரிய தேனீ மற்ற தேனீக்களை நிறுத்தி மானை நோக்கி சொன்னது, "நீ உணவுக்காக வந்திருக்கிறாய், ஆனால் உழைக்காமல் எதையும் பெற விரும்புகிறாய். எங்கள் தேன் எங்கள் உழைப்பின் பலன். உங்களுக்கும் பசி உண்டு, எங்களுக்கும் உழைப்பின் மதிப்பு உண்டு." அதைக் கேட்ட மான் வெட்கத்தில் தலை குனிந்தது. அதன் பசியை உணர்ந்த தேனீ ஒரு சிறிய தேன் புள்ளியை அதன் மேயலில் வைக்கச் சொன்னது. "இது உனது பசியை தீர்க்க, ஆனால் நீயும் உழைப்பின் மதிப்பை உணர வேண்டும்" என்றது. அன்றிலிருந்து அந்த மான் ஒவ்வொரு நாளும் மலர்களைத் தேடி தேனீகளுக்கு உதவத் தொடங்கியது. நேர்மையுடன் உழைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்பதை அது புரிந்து கொண்டது. கதையின் நெறி: உழைப்பு மற்றும் நேர்மைக்கு பதிலாக வாழ்வில் அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும். பிறருடைய உழைப்பை விலையுயர்ந்து மதிக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.